ஒரு பொண்ணு இப்படியெல்லாம் பேசலாமா? அப்படி என்ன பேசியிருக்காங்க? எனக்கு என்னடா தெரியும். நாடக மாடல் திமுக. நான் ஏன் நாடக மாடல் திமுகன்னு சொல்றேன்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் தெரியும். நான் உங்கள் அசோக். இது உங்கள் கவிசோக் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டிஎம்கே கட்சிக்காரங்க டிவிகே கட்சியிலேருந்து விலகி ஒரு சில இளைஞர்கள் திமுக கட்சியில் போய் ஜாயின்ட் ஆகுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டு பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இது ஒரு அப்பட்டமான நாடகங்கிறத நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் கண்டுபிடிச்சு அவங்க தலையிலேயே நங்கு நங்கு நங்குன்னு கொட்டிட்டு இருக்காங்க. பிரச்சனையே நீதானடா. எதுக்கு உங்களுக்கு இப்படி ஒரு கேவலமான புத்தி? ஸ்டேஜில் நாடகம் போடுற பசங்களை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சு இப்படி எல்லாம் பண்ணி இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? யோ சியா, உன்னை எங்க பார்த்தது மாதிரி இருக்கே. விர்ச்சுவல் வாரிஸ்ட வச்சுக்கிறாதீங்கன்னு சொன்னேனே, கேட்டீங்களா? அம்மன் கோவில் திருவிழா. இப்ப பாருங்க, நீங்களும் அசிங்கப்பட்டு அந்த பசங்களையும் அசிங்கப்படுத்தி தேவையா இது? ஏன் இப்படி பாக்குறாரு? நீங்க நாடகம் ஆடுறத கூட ஒரு வகையில ஏத்துக்கலாம். ஆனா அதுக்காக விஜயோட போட்டோவை கிழிச்சு, நோட்டீஸ் எல்லாம் கிழிச்சு தீயில போட்டு எரிக்கிற மாதிரி ஒரு நாடகம் பண்றீங்களே, அதெல்லாம் தப்பு இல்ல? ஏய் தப்புனே, தப்புனே. நான் யார் தெரியுமா? நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ. தப்பு. ஸோ இன்னொரு டைம் இந்த மாதிரி பண்ணாதீங்க. இதுல வைஷ்ணவி அக்கா ட்வீட் வேற, உன்னதான் எல்லாரும் கழுவி கழுவி ஊத்துறாங்களே, நீ இன்னுமா திருந்தல? உனக்கு வெக்கமாவே இல்லையா? அது சரி, நீதான் பச்சந்தியாச்சே, உனக்கு எப்படி வெக்கம் ரோசமெல்லாம் இருக்கும்? நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தானே என்னென்னமோ பண்ணுதே, வெக்கமா வருதே. வைஷ்ணவின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, இன்னொரு அக்கா அவங்க ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டா, I was in a Vijay Antony concert பெங்களூர்ல நடந்தது. நான் அங்க போயிருந்தேன். இதுக்கும் டிவிக்கும் என்னடா சம்பந்தம்? என்னடா உங்களுக்கு பிரச்சனை? பெங்களூர்ல விஜய் ஆண்டனியோட கன்சர்ட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பெங்களூர்ல. அங்க வந்து நம்ம டிவிகே பசங்க டிவிகேன்னு கத்திட்டாங்களாம். அதை இவங்களால தாங்கிக்க முடியலையாமா. அந்த ஸ்டேஜில் நிறைய பாட்டு போடுறாங்க, பசங்களாம் நிறைய கத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு டிஸ்டர்பே ஆகலை. ஆனால் வேட்டைக்காரன் படத்தில் புலி உரும்புதுன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை போட்டதுக்கப்புறம் நம்ம பசங்க டிவிகேன்னு கத்திருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சாமா. அவனுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் இப்போ அரசியல் இருக்காரு, அவரோட பாட்டு வரும்போது அதை அவன் கொண்டாடுறான். உனக்கு என்னமா பிரச்சனை? தற்குறின்னு சொல்ற, சனியன்கன்னு சொல்ற, அப்படி உன என்ன பண்ணிட்டானுங்க அவனுங்க? பிரச்சனை பண்ணுவானுங்க. எதுக்கு இந்த சனியன் கிட்ட போய் வாய் கொடுப்போன்னு சொல்லி சும்மா இருந்தேன். வார்த்தையை பார்த்து பேசுமா, வாயில வந்து அதை பேசிட்டு அப்புறம் நீயும் அசிங்கப்படாத. ஓகே கைஸ், இந்த மாதிரி அறமண்டல்கள்லாம் நம்ம என்னதான் பண்ணாலும் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இவங்களெல்லாம் நம்ம திருத்த முடியாது. நம்ம அடுத்த வீடியோவை சந்திப்போம். டாடா, பாய் பாய், டேக் கேர்.